பிப்ரவரி 29ஆம் தேதி டெல்லி சலோ பேரணி ஒத்திவைக்கப்படுவதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விரிவாக நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கொள்முதல் உத்தரவாதம், விவசாய கடன், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுக்தா கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்றும் இதர விவசாயிகள் குழுக்கள் இணைந்து டெல்லியை நோக்கி பேரணியை தொடங்கியுள்ளனர். ஆனால் அவர்களை ஹரியானா எல்லையில் போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் பிப்ரவரி 29ஆம் தேதி தங்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். எனினும் அதுவரை பஞ்சாப் எல்லையிலேயே தங்கி பல்வேறு கட்ட போராட்டங்களை அமைதியாக முறையில் நடத்த முடிவு செய்துள்ளார்கள். அதன்படி இன்று மெழுகுவத்தி ஊர்வலமும், நாளை விவசாயிகள் தொடர்பான கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளனர். பிப்ரவரி 26 அன்று போராட்டக்காரர்கள் உலக வர்த்தக அமைப்பு WTO மற்றும் அமைச்சர்களின் உருவ பொம்மைகளை எரிக்க உள்ளனர். மேலும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா மன்றங்களின் பல கூட்டங்கள் அடுத்த 2 நாட்களுக்கு நடைபெற உள்ளன. டெல்லியில் போராடும் விவசாய சங்க தலைவர்கள் மீது தேச தலைவர்கள் சட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வதாக அம்பாலா போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த புதன்கிழமை கானூரில் நடந்த மோதலின் போது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். பலர் போலீசார் காயமடைந்தனர். இதனால் விவசாயிகள் தங்கள் அணிவகுப்பை 2 நாட்களுக்கு ஒத்திவைத்தனர். பதிண்டாவை சேர்ந்த 21 வயதான சுப்கரன் சிங் இந்த மோதலில் உயிரிழந்தார். மேலும் அவரின் மரணத்தில் FIR பதிவு செய்து தொடர்பாக விவசாயிகள் தலைவர்கள் பஞ்சாப் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அவரின் உடல் தகனம் செய்யப்படாது எனவும் தெரிவித்திருந்தனர். திரு சிங்கின் மரணத்திற்கு போராட்டக்காரர்கள் காரணமாக ஹரியானாவை சேர்ந்த பாதுகாப்பு பணியாளர்கள் மீது FIR பதிவு செய்ய தயங்குவதாக விவசாயிகள் பஞ்சாப் காவல்துறையை விமர்சித்திருந்தனர். இதற்கு பதிலளித்த பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் சிங்கின் சகோதரிக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்குவதாக அறிவித்தார். இருப்பினும் இளம் விவசாயியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது FIR பதிவு செய்ய வலியுறுத்தியதால் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் இந்த நடவடிக்கை தோல்வியடைந்தது. இதேபோல் பதிண்டாவில் உள்ள அம்ரகர் கிராமத்தை சேர்ந்த 62 வயதான தர்ஷன் சிங் இறந்ததையும் விவசாய சங்கத்தினர் அறிவுறுத்தினர். அவர் கானலரி எல்லையில் மாரடைப்பால் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடந்து வரும் போராட்டக்காரர்களில் ஏற்பட்ட 4வது உயிரிழப்பு இதுவாகும். இந்த நிலையில் தான் விவசாயிகளின் போராட்டத்திற்கு மத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டியுள்ளதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியின் தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த விஷயத்தில் எடுத்துரைத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்காக என்ன செய்துள்ளார்கள் என்ற பட்டியலை என்னால் வழங்க முடியும். பிரதமர் மோடி விவசாயிகளின் நலனுக்காக ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.